ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஓ டிஜிட்டல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நியூவாக வந்திருக்க அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் செட்டில்மெண்ட் சரிங்களா. நிறைய பேர் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும், எப்படி பண்ணுறது ஃபைனல் செட்டில்மெண்ட்டு. இன்றைக்கி எப்படி கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபார்ம் 19 ஃபார்ம் 10C எப்படி வித்ட்ரா பண்ணுறது நான் சொல்கிறேன் பாருங்கள். அது சேம் எப்பவுமே போகிற மாதிரி ஆன்லைன் சர்வீஸில் போய்ட்டு கிளைம் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபார்ம் 19 கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நம்பர் போட்டு வெரிஃபை பண்ணுறேங்க. வெரிஃபை பண்ண பிறகு ஃபார்ம் 19 கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறது ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு சரிங்களா. ஃபார்ம் 19 கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு எல்லாமே காட்டிடும். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் வரும், உங்களுக்கு எல்லாமே காட்டிடும் சரிங்களா. பேன் வெரிஃபை அன்வெரிஃபைடு இருக்கும், நீங்கள் வெரிஃபை கொடுத்துக்கணும் சரிங்களா. உங்களுக்கு அமௌண்ட்லாம் காட்டிடும். ஃபார்ம் 19 உங்களுக்கு எவ்வளோ செட்டில்மெண்ட் ஆகுதுன்னு எல்லாமே காட்டிடும். அதேமாரி பார்த்தோன்னா உங்களுக்கு 121 ஃபார்ம் 121 வந்து ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில் ஆகிடுக்கும். உங்களுக்கு 121 நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்களா, ஏன்னா இன்கம் டேக்ஸ் கொடுக்குது, அப்டேட் பண்ண போகிறீங்களா, எல்லாமே அதிலே போட்டிருக்கோம். 120 வைக்கணுமா வேணாமா அதிலே போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள். கிளிக் பண்ண பிறகு நம்ம அக்ரி கொடுத்த பிறகு நம்ம எதுவுமே ஃபில் பண்ணதில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லாக இருக்கும். நம்ம ஒரு சில காலம் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். நம்ம இதுக்கு முன்னாடி 121 வச்சுருக்கோமா இல்லையா, ஏதாவது டேக்ஸு நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா எல்லாமே கேட்கும். இல்லைன்னா நில் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நம்ம இல்லை நோ கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு இருக்க அமௌண்ட் எவ்வளோனா அதுவே ஷோ ஆகும். அந்த அமௌண்ட் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தாலே போதும். சப்மிட் கொடுத்துட்டு இந்த ஃபார்முக்கு நம்ம சிக்னேச்சர் பண்ணோம் பார்த்திங்களா ஆஃப்லைனில், அதே சேம் மெத்தடில் ரெண்டுமே மிங்கிள் ஆகிற மாரி வந்திருக்கும் ஓகேங்களா. கிளைம் சப்மிட்டுக்கும் இந்த ஃபார்ம் 121க்கும் ரெண்டுமே சைன்இன் பண்ணுற மாரி வரும் பாருங்கள். இதுக்குள்ள நம்ம அட்ரஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக நம்ம ப்ரொஃபைல் எழுதிட்டாலே நம்ம எதுவுமே என்ட்ரி பண்ணுற அவசியமே இருக்காது சரிங்களா. இதெல்லாம் நியூவாக வந்திருக்க அப்டேட். இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஓட்டு நம்ம சப்மிட் ஓட்டி கொடுத்தா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைன்இன் ஆதார் மூலிமா சைன்இன் பண்ணுற ஆப்ஷனுக்கு கொண்டு போகும். இதோ பாருங்கள், சைன்இன் பண்ணுற ஆப்ஷனுக்கு உள்ளே கொண்டு போகுது பாருங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணணும் ஆதார் வெப்சைட்டில். இதோ பாருங்கள், ஆதார் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணிட்ட பிறகு ஓடிபி கொடுத்தா சைன்இன் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். அப்போது ஃபார்ம் 121 சைன்இன் ஆகிடுச்சு, கிளைமும் சப்மிட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இதை ஃபார்ம் 19 வந்து சிம்பிள் ஓகேங்களா. நியூ மெத்தட் இதெல்லாம். அடுத்தது ஃபார்ம் 10C பார்க்கலாம். ஃபார்ம் 10Cலாம் என்ட்ரி பண்ணிட்ட பிறகு இது காட்டும், நம்மளோட சர்வீசஸ்லாம் காட்டும், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாமே காட்டும். இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆகிட்டு ஜஸ்ட் நம்ம அக்ரி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓடிபி வரும். ஓடிபி சப்மிட் கொடுத்துட்டா அவ்வளோதான், ஃபார்ம் 10Cயும் சப்மிட் ஆகிடும். எல்லாமே ஒரு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம 120 ஃபஸ்ட்டு 15G இருந்தது, 15G ஃபில் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் 121 கொண்டு வந்தாங்க. 121 நம்ம பிரிண்ட் எடுத்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் சரிங்களா. அப்லோட் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு சப்மிட் ஆகும். அதுவும் ஒரு சில மிஸ்டேக் பண்ணால் ரிஜெக்ட் ஆகிடும் சரிங்களா, ரிஜெக்ட் ஆகிடும். இப்போ அதை எல்லாமே சரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட் தான் சரிங்களா. நம்மளுக்கு டேக்ஸ் தேவைப்படுமா, டேக்ஸ் தேவைப்பட்டதான் எல்லாமே அதிலே காட்டிடும் ஓகேங்களா. ஒரு நல்ல அப்டேட்டு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாருன்னா போடுறதா ட்ரை பண்ணி பாருங்கள். கிளைம் சப்மிட் ஆகிடுச்சு, நீங்கள் போய் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். என்ன டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துட்டேன், கான்டெக்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்